It's my pleasure to welcome you all for this wonderful online program. Behind the curtain by our prestigious institution is to bring out the best from our dear parents who are really a basement for our growth. Let us all watch, appreciate, and Argument is enjoy this always not program. as fights. And misunderstanding. It is sometimes a reasoned evidence based and courteous exchange of ideas just aim to discover the truth or deepening understanding rather than merely winning a fight. Attamula argument on topic homework comfortable or stressful, which is going to be word war for a great understanding. இன்னைக்கு அர்த்தமுள்ள ஆர்கியூமெண்ட்ல நம்ம எடுத்திருக்கிறது ஹோம்ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா என்ன பொறுத்த வரைக்கும் அது கம்ஃபர்டபுள். ஏன்னா இன்னைக்கு இருக்க காம்படிட்டிவ்ல நம்ம பசங்க கம்ப்ளீட் பண்ண ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் எல்லாம் அவசியமா இருக்கு. அது வெறும் வீட்டு பாடத்துல இருந்து தான் வெறும் புக்ல இருந்து அது மட்டும் தான் தராங்க. ஆனா இப்போ இருக்க அட்வான்ஸ்ல வந்து நம்ம எல்லாமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தொழில்நுட்பம், புதிய முறை, கற்பனை திறன் இதெல்லாம் கம்ஃபர்டபுளா பண்ண முடியுதுன்னு சொல்றீங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு அத தேடி எடுக்கிறதுக்குள்ள, மாடலா உருவாக்குறதுக்குள்ள நமக்கு எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால பிள்ளைங்களுக்கும் நம்ம தூக்கத்தையும் கெடுத்து, அவங்க தூக்கத்தையும் கெடுத்து, அடி உத வாங்கில ஹோம் ஒர்க்க ஃபினிஷ் பண்றாங்க. ஸோ இது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும்? நீங்க எப்படி கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்றீங்க எனக்கு புரியல. வீட்டு பாடம் சுமைன்ற காலம் போய் ஆய்வு முறை படைப்பாற்றல் ஒத்துழைப்பு அப்படின்னு உருமாறிட்டுல வருது. என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவ சிஸ்டர்ஸ்க்கு ஸ்பீச் சொல்லி கொடுக்கறனாலும் அவ தான் ஹெல்ப் பண்றா. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா தான் இருக்கு, இதை வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகல. குழந்தைங்களோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறதுலையும் உறுதுணை ப்ராஜெக்ட் பண்றதுலயும் நம்ம அது உறுதுணையா தான் இருக்குது. இது எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும்? இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொறுமைன்றது சுத்தமா இருக்க மாட்டேங்குது. நம்ம ஹோம்ஒர்க் சொல்லி கேட்குறாங்க நம்ம கிட்ட. நம்ம அன்னத்துக்கு வீட்டில் வேலையாக இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கும்போது அவங்க ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க முடிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கலான்னு போகும்போது அவங்க விளையாட்டுல டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறாங்க. மீறி உட்கார வச்சு படிக்க வச்சாலும் அவங்க விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேட் இருக்கே தவிர்த்து படிப்பில் கான்சன்ட்ரேட் இருக்க மாட்டேங்குது. அப்போ நம்மளுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ் தானே அது. நம்ம எடுக்கும் போதே என்ன ப்ராஜெக்ட் என்ன ஹோம்ஒர்க்குன்னு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்காம வெயிட் பண்ணுங்க, நான் எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னா சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணா இன்னமும் கம்ஃபர்டபுளாவே இருக்கும் பசங்க. நீங்க இப்படி சொல்றீங்க. சம்டைம்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நம்மளுக்கே சம்டைம்ஸ் டவுட் வருது. அப்போ அந்த டைம்ல டீச்சர்ஸ்க்கும் கால் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் தேட வேண்டியிருக்கு. ஸோ வந்து இது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும்? இது சம்டைம்ஸ்ல நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் தானே? நீங்க ஏன் அதை செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு கலர் ஷீட்ல வந்து ஒட்ட சொல்லுங்க. ஒட்ட சொல்லிட்டு கலர் அடிக்க சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு வந்து கலர் அடிக்கிறது பிடிக்கும். ஸோ அது எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகும்? சில பேர் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்காது. அப்போ அவங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க நல்லா கிராண்டாக பண்ணி தரும்போது நம்ம சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நம்ம வீட்டுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தானே. எந்த ஸ்கூல்லுமே கிராண்டா பண்ணியிருக்கீங்க, சிம்பிளா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அந்த ப்ராஜெக்ட்ல கான்செப்ட் புரியுதா, அதுதான் மெயின். நம்ம ஏதாவது செய்யறதுனாலும் அறிவை வளர்த்துக்கனாலும் இதை எக்ஸிபிட் பண்ண முடியுதா, அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கு. குழந்தைங்க அதுக்கு இது ஒரு டூலா இருக்காங்க. வாழ்க்கைனா ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் நம்ம குழந்தைய உருவாக்குறத விட நம்ம செதுக்கிற கருவியா இருக்கிறதுனால ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் நாட் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, கம்ஃபர்டபுள் தான். தேங்க்யூ. A little kindness from person to person is better than a vast love for all humankind. Let's explore the WH question on kindness. கைண்ட்னஸ் காமிக்க அளவுகோலில் எங்கே வேணாலும் காட்டலாம். இல்லாதவங்களுக்கு நம்மால முடிஞ்சது தருவதும், எல்லாம் இருந்தாலும் யாரும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அனுசரணையான வார்த்தைகள் பேசுவதும் கைண்ட்னஸின் ஒரு வரம் தான். தத்தளிக்கின்ற மனசு சாந்தமாகவும் துன்பத்தில் இருக்கின்ற உள்ளம் மீண்டும் வர கைண்ட்னஸ் ஒரு தூண்டுகோலாக இது ஒரு அவசியம். ஆறுதலான வார்த்தை, அன்பான தொடுதல், நல்ல சூழ்நிலை தருதல். யாருடைய மனசு துன்பத்துல இருக்கோ அங்க நம்ம கருணை காமிக்கணும். A movie to watch will always depends on the people who already watched. Give their valuable opinion. A movie review is a short evaluation analyzing a film's plot, characters, acting, direction, cinematography, and themes to help audience decide if they should watch it. Sometimes the movie which is released many years before too could win the hearts and could make us watch again and again. Here, Miss Sarala is ready to talk about a movie she got inspired, in spite it is not trending now.
நான் பார்த்த ஆனந்தம் படம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபேமிலி சப்ஜெக்ட் படங்கள் யதார்த்தமாய் நடக்கிற ஒரு சில படங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் ஆனந்தம். திருப்பதி குடும்பம் அப்படின்னு ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அங்கே நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள், சுகதுர்க்கங்க நம்ம ஃபேமிலியோடு ஒப்பிட்டு பார்த்து மனம் நெகிழ வைக்கிற படம். வீட்டுக்கு மூத்த மகன் மம்முட்டி பெரிய தம்பி முரளியோட சேர்ந்து தான் மாடா உழைச்சி அடுத்து 2 தம்பிகளை படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வர அண்ணன். அவருக்கு ஜோடியாய் வரும் தேவயானி பொறுமையான அண்ணியாய். இவங்க 2 பேரும் ஒரு உதாரணமாகவே வாழ்ந்த மாதிரி நுணுக்கமாய் எல்லோரையும் கவரும். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், சண்டைகள் தாண்டி அன்பு, பாசம், புரிதல் மூலம் எப்படி பிணிக்கப்படுகிறார்கள் என்பதை வலியுறுத்துகிற ஒரு படம். தன் தம்பிகளின் ரிசல்ட்டை பார்க்க வர காட்சி. அது தன் தம்பிகள் மேல் அதிக நம்பிக்கையை வெளிப்படுத்தும். கண்ணன் யூனிவர்சிட்டி ரேங்க் என்று சொல்ல அது பாஸா ஃபெயிலான்ற கேட்குற அப்பாவி அண்ணன்களாக இருவரும் நம் மனதை கொள்ளை அடிக்கிறார்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் பெற்றவர்கள் படிக்காட்டிலும் தான் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உணர்த்தும் படம். ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் மற்றவர் கண்ணில் தப்பாக பட்டால் அது எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டாக்கும். அதில் ஒருவர் இருவர் சரியாக புரிந்தாலும் மற்றவருக்கு புரிய வைக்கும் வரை அது தப்பான கண்ணோட்டத்தில் தான் இருக்கும். அது சரி செய்யும் பொறுப்பு கத்தி மேல் நடப்பது போன்றது என்பதை மிகவும் அழகாக அறிமுக இயக்குனர் ரிங்குசாமி நமக்கு மிக அழகாகவும் காட்டியிருப்பார். மம்முட்டி எதற்காக பணம் சேர்த்து வைத்தார், அதை என்ன செய்தார் என்பதை நீங்கள் படத்தை பார்த்தால்தான் புரியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஏற்கனவே பார்த்தாலும் பாருங்கள். ஏன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஃபேமிலிக்குள்ளே வர்றதுனால அதனால் ஏற்படும் நன்மைகள் தீமைகளை எப்படி அவங்க சரி செஞ்சு வெளியே கொண்டு வந்து ஹாப்பியாக லைஃப்பை வாழ்கிறாங்கன்ற காட்டப்படும். உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னா சன்நெஸ்ட் ஆப்பில் இருக்குது, மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Caring and sharing means giving something to someone else, which is a good and beneficial act. It implies that we can positively impact ourselves and others by sharing what we have. குட் ஈவினிங் எவ்ரிவான். ஆஸ் அ பேரண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு குழந்தைங்க முன்னாடி நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம பேசணும். அன்னெசரி டாக்கிங்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் அந்த குழந்தைங்க எடுத்துக்கும். ஸோ பேரண்ட் வந்து ஒரு மிரர் மாதிரி. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோன்றதை மட்டும்தான் கவனிப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. அவங்க நம்ம செய்கிறத அந்த சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இதை வச்சு தான் பேசுவாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம மற்ற குழந்தைங்களோட அவங்கள கம்பேர் பண்ணி பேசுகிறது, அவங்கள ப்ளேம் பண்ணுறது, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸை வச்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை நம்மளும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம அவங்க முன்னாடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா அந்த குழந்தை அதே தப்பை நீ சாப்பிட்ற, நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்ற கேள்வி கேட்பாங்க. படிக்கலையா, நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா படிமா, இந்த டைம் நல்லா எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் மார்க்கை நல்லா எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். என்னோடய கிட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா, தோசையாவோ இட்லியாவோ சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மம்மி எனக்கு தோசையில் வந்து ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார், அந்த மாதிரி சில கார்ட்டூன்ஸு, அவங்களுக்கு என்ன வந்து வெஜிடபிள்ஸில் வந்து அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க. ஸோ அதை மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி இதை குடித்தா நல்லாயிருக்கும், உனக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வச்சு அவங்க கூட பேசி இதை சாப்பிட்றதுனால உனக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும், உன்னோட ஐஸ் நல்லாயிருக்கும், உனக்கு நல்லா ஆக்டிவாக இருப்ப, அப்போ தான் நீ படிக்க முடியும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து, ஸோ இதே நீங்களே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. Let's have expert talk. அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஐம் டாக்டர் லவ்லிங் ஆர்த்தி மரியா, அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன் ஃப்ரம் விநாயகா மிஷன்ஸ், சேலம். ஸோ என்னோட டாபிக் இன்னைக்கு வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஃபார் பேரண்ட்ஸ். இந்த ஏஜ், இந்த ப்ரைமரி ஸ்கூல் ஏஜ் 5 to 10, 12 years, இதுதான் குழந்தைங்களோட பேஸ். இப்போது இந்த டைமில் வாட் எவர் வி டூ, இட் வில் சேஞ்ச் தேர் என்டையர் லைஃப். பிகாஸ் 10 to 19 years, they are going to the adolescent stage. ஸோ 5இல் வளையாதது 50இல் வளையாது. இந்த டைம் நம்ம நியூட்ரிஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்,
அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நியூட்ரிஷன் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அதுவும் சில்ட்ரன்ஸ் நிறைய கன்ஃபெக்ஷரிஸ், நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இந்த டைம் தான் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன் டு த பாடி. இன்ஃப்ளமேஷன்னா ஒரு புண்ணு பட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி உடம்புக்குள்ளே நடக்குது. இது நடந்ததுனால நமக்கு மற்ற டிசீசஸ் எல்லாமே வருது. லைக் ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ், இன்னும் சொன்னால் நிறைய கேன்சர்ஸ், ஈசோஃபேஜியல் கேன்சர்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் மென்டல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இட் காசஸ் இரிட்டபிலிட்டி, இட் காசஸ் டிப்ரெஷன், இட் காசஸ் மூட் ஸ்விங்ஸ், இட் காசஸ் ஃபேட்டிக், டயர்டு. அப்போல்லாம் டிப்ரெஷன்ன்றது ஒரு பெரிய பெரிய வார்த்தையாக இருக்கும். வயசானவங்களுக்கு தான் நாங்கள் கேள்விப்படுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன். ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ சுகர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் த மூட் ஸ்விங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஆஸ் அ பேரண்ட் வாட் யூ கேன் டூ? ஸோ யூ செட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்லாம் அவங்களுக்கு நடந்துக்கோங்க. பிகாஸ் த ஃபாதர் அண்ட் மதர்ஸ் ஆர் த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஃபார் தேர் சில்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் சுகர்ஸை கட் பண்ணுங்கள். தேவையில்லாத சுகர்ஸை கட் பண்ணுங்கள். ஹெல்த்தி சுகர்ஸை ஆப்ட் பண்ணுங்கள். செகண்ட், குழந்தைகளை இந்த சுகர் லேபிள்ஸ் எல்லாம் படிக்க சொல்லுங்கள். அப்படின்னா இப்போ ஒரு ஃபுட்டு வாங்குகிறோம், ஒரு பேக்கெட் ஃபுட் வாங்குகிறோன்னா என்ன அதோட நியூட்ரிஷன் வேல்யூ, என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத குழந்தைங்களே படிக்க சொல்லுங்கள். மூணாவது, அவங்களுக்கும் சாய்ஸஸ் கொடுங்க. ஹெல்த்தி ஃபுட்டோட சாய்ஸஸ் கொடுங்க. நல்ல நியூட்ரிஷியஸ் லஞ்சஸ் கொடுங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் தீஸ் ஆர் சம் டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் ஹெல்த் பிஹேவியர். ஸ்லீப் இஸ் வெரி மஸ்ட், பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி மஸ்ட், அண்ட் என்வரான்மெண்ட் ஹைஜீன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ சே நோ டு சுகர்ஸ். ஆல்ரெடி யூ ஆர் sugar inside and out. So thank you for the opportunity. Stay healthy. Skills are special abilities or talent that help people do things well. They can be developed through practice, training, and experience. Now it's time for shared skill. கோலம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது 21 புள்ளியில் போடுற கோலம். ஷார்ட் டைமில் முடிச்சிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே போட்டுட்டேன். நம்ம ஏர்லி மார்னிங் கோலம் போடுறதுனால நமக்கு ஆக்சிஜன் லெவலும் நல்லா கிடைக்கும். லேடிஸ்க்கு பொதுவாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதனால ரொம்பவே அதிகம். எல்லா லேடிஸுமே தினமும் கோலம் போடலாம். அது நம்ம எக்ஸசைஸ் ஆகும். நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. Siblings love can bring joy, comfort, and lifelong memories. Let's watch the special bond between elder brother and younger brother.
nowadays to find big families of relatives, a house full of members, a festival full of laughter and joy. Here, we could see a family task who got like minded to do selfless service. They are parents who became friends because of their kids, and the school joyfully doing food donation in our big circle. Stress buster makes you relax and feel better. Amma, why are you so sad? What are you thinking? I'm just thinking about the future, Appu. Who is going to take care of me? Amma, don't worry about that, Amma. I'll buy you a car, I'll buy you a house, and I'll always visit you, Amma. So you're not going to stay with me? Amma, I will stay with you. Thank you, baby. You love me so much? Yes, Amma. You can take care of your kids, right? Thank you for all joining us. We hope you gained valuable insights from this program. Special thanks to our management, parents, and teachers for their support. A big thank you to our nursery team for coordinating this wonderful program. Until next time, stay curious and keep shining. Rekha signing off. Bye bye.